நம்ம மத்தியில் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அருமையான திருவள்ளூரில் அங்கே ஊழியம் செய்கிறாரு. அவர் தனியாக ஒரு சர்ச்சுக்கு போய் நடத்துகிறாரு. இப்போ அவர் அங்கே வேற ஒருத்தரை மாற்றி விட்டுட்டு இங்கே நம்மகிட்ட வந்திருக்கிறார். அருமையான பாஸ்டர் ஸ்டான்லி ராஜசேகர் வந்து நமக்காக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார். கைகளுக்கு வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் என்னை இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிற்கின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை அனுமதித்த நமது போதகர் ஐயா அவர்களுக்காகவும் நான் நன்றியை எடுத்துக் கொள்கிறேன். நான் பெரிய பிரசங்கியார் அல்ல. என்னால் முடிந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் வார்த்தைகளை நான் தியானித்து கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்க நான் இருக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த 25 வருடங்களை முடித்து ஆண்டவரே, இந்த 26வது வருஷத்திலே ஆண்டவரே, இந்த சபையினுடைய ஆண்டவரே ஆம்தோப்பு நாட்கள் வந்திருக்கிறதை நாங்கள் கர்த்தாவை நினைவு கூறும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. அப்பா, என் தேவன் நடத்தி வந்த பாதைகளுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அடிமை கர்த்தாவை கொண்டு வந்து தேவ செய்தியை ஆண்டவரை கொடுக்கும்படிக்கு என் தேவன் கர்த்தாவை பாராட்டின கிருபைக்காய் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தை கொடுத்த போதகருக்காக நன்றியை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிப்பீராக. நான் அல்லப்பா, நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று என்னை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற தேவரீர் கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலில் ஒரு ஸ்டான்ஸ் அப் பாடுறேன். அது விசேஷமான நாங்கள் பழைய பாடல் எங்கள் சகோதரர்லாம் சேர்ந்து நல்லா பாடுவோம் அந்த பாட்டு. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், நான் மகிழ்ந்து பாடிடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், நான் மகிழ்ந்து பாடிடுவேன். அவர் நாமம் யுத்தத்தில் வல்லவரவரே, கர்த்தர் என்பது அவர் நாமம் யுத்தத்தில் வல்லவரவரே, கர்த்தரின் பலத்தில் திடமுமான கரம் பிடித்து எங்கள் குமாரா, கர்த்தரின் திடமுமான கரம் பிடித்து எங்கள் குமாரா, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், நான் மகிழ்ந்து பாடிடுவேன். அல்லேலூயா. எனக்கு போய் ஒரு நோட்டீஸ் போட்டு அதை அனுப்பியிருந்தார். அந்த நைட்டு தான் நான் பார்த்தேன். நான் அநேக வேலைகளெல்லாம் அங்கே செய்கிறது உண்டு. அதனால் சோஷியல் ஒர்க் கொஞ்சம் பண்ணுவாங்க. அதனால் சோர்ந்து போயிருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த இது இருந்தது. நான் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். காலையில் எழுந்த உடனே இந்த பாடல் வரிகள் எனக்கு எழுதுக்கும் போது இந்த பாட்டை பாடிக்கிட்டே எழுந்துக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் வந்து மகிமையாக 25 வருஷன்றது லேசுகிறான். ஒரு வெள்ளி விழா அப்படி தானே சொல்லுவாங்க, வெள்ளி விழா ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தை சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் 25 வருஷம் என்பது சாதாரணமான, ஐயா முதலே சொல்லிட்டேன், நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள்லாம். ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கும், ஒரு வருஷம் 1000 நாள் போல. ஆண்டவர் வந்து ஒரு வினாடி நம்ம வாழ்க்கையினுடைய துவக்கமும் முடிவும் ஒரு பூ போல மாலையில் வாடி போகிற ஒரு நிலைமைக்குள்ளது. ஆனால் 25 வருஷம் இந்த ஊழியத்தை அவர் நடத்த அநேக வீழ்கைகள் அதில் உண்டு. அந்த இடத்துலேருந்து அவர் வரும்பொழுது நான் பார்த்த திரளாம் அங்கே வந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எங்கள் முதல்ல ஆரம்பித்த இடத்துல நான் வந்து பேசியிருக்கிறேன். மாலை கூட்டத்தில் ஒரு நாள் பேசியிருக்கிறேன். அப்போது பார்த்து நிறைய பேர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. அதை விட்டுட்டு அங்கேருந்து அவர் பிரிந்து போகுது ரொம்ப துக்ககரமாக எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் ரொம்ப
அவர் என்னை ரொம்ப நேசிப்பார், நான் அவரை ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா நாங்கள் வேற ஒரு டினாமினேஷன்லேருந்து குட் சமார்டன் ஃபெலோஷிப்க்கு வரும்பொழுது எனக்கு பிரதரும் ஜோசப்னு இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அவங்க 2 பேர் கூட தான் நான் எப்போவுமே இருப்பேன். ஊழியத்துக்கு வெளியே போனாலும் டீமாக போனாலும் அங்கே இருப்பேன். அவங்க 2 பேருடைய நடக்கைகளை பார்த்து என்னுடைய காரியங்களை நான் சரிப்படுத்திக் கொள்வது உண்டு. அல்லேலூயா. அதனால் எனக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த நாட்களிலே சகோதரன் ஐயா அவர்கள் இருந்தாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளோ நிலைமைகளெல்லாம் கடந்து வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரி இந்த ஊழியத்தை கொஞ்சம் கூட விடாத பிடிவாதமாக செஞ்சாங்க. நாங்கள் எங்கள் குரூப்பில் எங்கள் டீம் மெம்பர்ஸில் முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்கு என்று செட் அப்பார்ட் பண்ணப்பட்டவங்க இவங்க தான். அல்லேலூயா. நாங்கள் நிறைய பேர் உண்டு, ஒரு 11 பேருக்கு மேலே உண்டு நாங்கள். ஆனால் சகோதரியும் 2 பேரையும் குட் சமார்டன் ஃபெலோஷிப்பில் வச்சு ஏசு நம்மோடு ஊழியத்துக்காக செட் அப்பார்ட் பண்ணப்பட்டவங்க. அல்லேலூயா. அதனால அந்த நாட்களில் நான் நினைப்பது உண்டு, இவர்களுக்கு முன்பதாக, நான் இது பெருமைக்காக சொல்ல, இவங்களை பிரசவம் பண்ண சொன்னாங்க எங்களை எல்லாம். அப்போது நாங்கள்லாம் பண்ண மாட்டோம். நான் கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி தான் இருப்பேன். அதனால நீங்கள் பண்ணுறீங்களா ஸ்டான்லி இருந்தாங்க பாஸ்ட், நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆனாலும் முந்தினோர் முந்தினோராக இருக்கிறது போல கர்த்தர் இவர்களை ஊழியத்துக்கு என்று பாஸ்டாக வேறு பிரித்தார். என்னையும் கூப்பிட்டாங்க, எங்கள் பாஸ்ட் என்னையும் மனைவியும் கூப்பிட்டு, நீங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்துடுங்க, உதவியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வீடு கட்டியிருந்தேன், அரசாங்கத்தில் வேலை செய்கிறதுனால அதில் லோன் வாங்கி வீடு கட்டியிருந்ததுனால நான் அதை விட முடியவில்லை. நான் ஒரு 5 லட்சம் கட்டினா தான் வெளியே வர முடியும். அது யார்கிட்ட போய் சொல்கிறது, இவ்வளோ பணம் கட்ட வேண்டியது சொல்ல முடியாது. அதனால் நான் அதை சைலண்ட்டாக இருந்துட்டேன். இல்லைன்னா இவங்களுக்கு கழித்து ஒரு 2002 என்னை கூப்பிட்டாங்க எங்கள் பாஸ்டர், என்னையும் மனைவி, நீங்கள் பாஸ்டராக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை படிக்காத எப்படி வர்றது பாஸ்டர் அப்படின்னு. இல்லை இதெல்லாம் என்னங்க படிக்கணும், உங்களுக்கு வேறும் தெரியாது அப்படின்னு கூட சொன்னால் எங்களை தைரியப்படுத்தினாங்க. நாங்கள் வராமல் போனோம். ஆனாலும் பாருங்கள், அதுக்கப்புறமா நான் இது பிரசங்கம் அல்ல, இது ஒரு சாட்சி மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கொரோனா பீரியடில் எத்தனை பேர் நீங்கள் ஒருவருக்கும் எந்த சேதமுறாத காத்து கொண்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. காத்து கொண்டாரு, எங்கள் குடும்பத்தை காத்துக்கொண்டு, எங்கள் உறவினர்களை காத்து கொண்டார், நம்ம நண்பர் ஐயா அவர்களையும் மனைவி பிள்ளைகளையும் காத்து கொண்டார். இன்னும் எங்களுக்கு தெரிந்த வட்டாரங்களில் இருக்கிற விசுவாச குடும்பத்தாரை காத்து கொண்டார். எங்களுடைய அக்கா மாமா குடும்பத்தாரை எல்லாம் காத்து கொண்டார். இவெல்லாம் ஊழியம் செய்கிற குடும்பங்கள் தான். நான் சொல்றது எல்லாமே ஊழியம் செய்கிற குடும்பங்கள். அதனால எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஆண்டவர் நினைச்சிருந்தா நம்மள என்ன செஞ்சிருக்கலாம், எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நம்மள ஒரு பொருட்டென்று எண்ணி நம்மளுக்கு ஜீவன் சுகபலன் தந்து இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். இதுல ஒரு மகிழ்ச்சியான இதுன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து வந்த உடனே மீரியாம் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்து தேசத்திலிருந்து அவங்கள மோசே கொண்டு வந்த போது செங்கடலை கடந்து நிற்கிறாங்க. செங்கடலை கடந்து நிற்கும் பொழுது மகிழ்ச்சியாய் பாடின பாட்டு தான் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர். அது போல நம்ம இதெல்லாம் கடந்து கர்த்தர் காத்து நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி சகாயம் செய்து சாட்சிகளை கேட்டோம். ஐயா அவர்கள் வந்த பிறகு இந்த குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நமக்கு லேசா தெரியும், நமக்கு லகுவா வந்தது போல ஏதோ நம்ம உழைச்சோம் சம்பாதிச்சோம் அப்படின்னு. ஆனால் சிஸ்டர் எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்கள அது உண்மையா உணர்ந்து கர்த்தர் எங்களுக்கு செய்தாரு. போனவர்களுடைய வழி நடத்துதல் எங்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. இது ஒரு நல்ல சாட்சி. நிறைய சபைகளில இப்படிப்பட்ட சாட்சிகளை இங்க கேட்க முடியாது. அல்லேலூயா. நான் சிறு கூட்டமா இருந்தாலும் அவர் பெரும் திரளான மகிமையை இங்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமே கேட்கலீங்க. அல்லேலூயா சொல்லி சொல்லி அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அது ஒரு சாட்சி. என்னன்னா, புறாவை போன்றவர் கேக்குதா நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, புறாவை போன்றது இது மாதிரி எல்லாம் அலட்டக்கூடாது, அப்படி எங்க அலப்புறாங்களே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவன். டிகிரி முடிச்சவன் தான். முடிச்ச பிறகு எனக்கு என்ன தெரியுமா, பெந்தகோஸ்து அனுபவம் உள்ள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு. என் மேல அபிஷேகம் இறங்கின பிறகு என்ன நடந்தது தெரியுங்களா, இவ்வளோ ஏரியா பார்த்தாது, அவ்வளோ குதிப்பை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன அந்நிய பாஷையில் நிரம்பி ஓடு சத்தம் போடுவேன். கடைசியில் என்னாச்சு, ஆண்டவரே போதும்ப்பான்ற அளவுக்கு என்ன நிரப்பினார் ஆண்டவர். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா,
நீங்க அது மாதிரி ஆவியானவரை நீங்க கொஞ்சம் மட்டுப்படுத்தினீங்கன்னா ஆவியானவரை நீங்களே உலகமெல்லாம் பரம்பு அளவுக்கு உங்களை வந்து பெரிய காரியங்களை உங்களை செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கப்புறமா வல்லமையான காரியங்களை என்னோட வாழ்க்கையில நடப்பித்திருக்கிறார். தேவையான ஊழியத்திலும் சரி எல்லாவரையும் நடத்தியிருக்கிறார். இந்த நேரத்தில் நினைவு கூறுவது எதற்கு என்று சொன்னால், கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ணினவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறத உங்களுக்கு நல்ல ஐயா சொல்லி கொடுத்துருப்பார். உதாரணத்துக்கு அது ஒண்ணு மட்டும் சொல்ற, பேதுரு அபிஷேகம் பெற வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? ஒரு மறைமுக வாழ்க்கையில இருந்தான். அபிஷேகம் பெற்ற பிறகு என்ன நடந்தது? அவன் முதல்ல ஆலயத்துக்குள்ள போறான். பேதுருவும் யோவானும் போகும்போது, அப்போஸ்தலர் நடபடியில போகும்போது பிச்சைக்காரன் பிறவிலேயே அவன் எப்படி இருந்தான்? சப்பானியா இருந்தான். கேட்கும்போது பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று உடனடியான அற்புதம். ஒரு பிரசங்கம் பண்ணல, அவரு என்ன செய்யல? பிரசங்கம் பண்ணல. அந்த பிச்சைக்காரனுக்கு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னா கர்த்தர் அங்க அற்புதம் செய்தார். அந்த பிரசங்கத்துல பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதனால ஜெயம் கொடுக்கிற தேவன் நம் தேவன் யாரு? ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன், வாழ்வு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால்தான் பாட்டு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை எழுதியிருக்கிறார். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து வருவோம். இதுல யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல வந்த பிறகு அவர் மூலமாய் ஆண்டவர் அவருக்கு தந்த விசுவாச பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். அதாவது உதாரணத்துக்கு சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுவார் இந்த காரியங்களை. எனக்கு தந்தவர்களை வந்து ஆண்டவரே நான் வந்து உம்மிடத்துல நான் தருகிறேன், நீர் எனக்கு தந்தவர்களை நீங்க மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே என்ற நோக்கத்தோடு கூட பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினிடத்துல வந்து மகிமையா இங்க வந்தாரோ அதே போல உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாமும் கூட இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்திலே மகிமை பெற்றவர்களாய் மாறும்படிக்கு கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12-14 வாசிங்க. தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நாம். அவருடைய மகிமைக்கு தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் நாம். அப்போ அந்த குளோரி, அந்த மகிமையானது வந்து எப்படி வருண்டானா, கர்த்தரிடத்துல அவரோடு சேர்ந்து அவரோடு கூட உறவாடி அவரோடு கூட அவருடைய வசனத்தை கை கொண்டு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அப்போ அவரோடு கூட இருக்கும் பொழுது அவருக்கு மகிமையா இந்த பிள்ளைகள், நாம் எபேசியர்ல வாசி, அவருக்கு மகிமையான பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனிடத்துல சேர்ந்திருக்கிற நமக்கு என்னடான்னா அவருடைய கிருபையின் மகிமைக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க 14வது வசனத்துல புத்திர சுவிகாரர் ஆகும்படி, புத்திர சுவிகாரம் என்று என்ன சொன்னா? புத்திர சுவிகாரம் இப்போ அகப்பனுக்குரிய எல்லா சொத்துக்களும் எல்லா சம்பத்துகளும் யாருக்கு சொந்தமானது? பிள்ளைகளுக்கு சொந்தமானது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்துவான உலகத்துல வந்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டதினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருக்குரிய குணாதிசயங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள் ஆகிய நமக்கும் சொந்தமானது. அந்த புத்திர சுவிகாரம், தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளை. அதே போல நம்மை இயேசு கிறிஸ்து ரட்சித்து பிதாவினிடத்துல சேரும்படிக்கு என்ன செய்திருக்கிறாரு? இணைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா நமக்கும் யூத மக்களுக்கும் இருந்த தேவனுக்கும் இடையே இருந்த
சுவரை தகர்த்து இருவரை என்ன செய்தார்? அவரு ஒரே சபையாய் மாற்றி, ஒரே சரீரமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மகிமை பொருந்தி 25வது வருஷம் கொண்டாட நம்ம அவர் கர்த்தர் எப்படியெல்லாம் மனுஷனிலே மகிமைப்படுகிறார், அவருடைய வார்த்தையிலே எப்படி மகிமைப்படுகிறார், அவருடைய நாமத்திலே எப்படி மகிமைப்படுகிறார், எப்படி அவர் வந்து அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் நம்மிலே எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரோமர்ல பாருங்க 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்கன்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம்? யாரை கூப்பிடுறோம்? யாரு அப்பான்னு கூப்பிடுறோம்? நம்ம தகப்பன் யாரு? நமக்கு உலக தகப்பன சொல்ல நான் பிதாவாகிய தேவனை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? தகப்பனே, அப்பாவே கூப்பிடுறோம் இல்லீங்களா? அப்போ அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவி எப்படி பெற்றோம்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் போவேனாகி உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி அவர் போயிட்டு பரலோகத்திலிருந்து நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நாம் பிதாவை நோக்கி தைரியமாக அவரை நோக்கி விண்ணப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விண்ணப்பிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே பிதாவே எனக்கு இதை தாங்கப்பா, இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு சுகத்தை தாங்கன்னு கேட்கிறோம். அல்லேலூயா, கேட்கிறோமா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே எங்களுக்கு சுகத்தை தாங்கன்னு கேட்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு முறையான முறை. ஆனா நம்ம அறியாம ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்டுறோம். அது ஒன்றும் தவறா ரைட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம வந்து ஒரு முறைமையின்படினா சொல்ற, பரலோக பிதாவே, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தார். இந்த நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பரமண்டல அந்த ஜெபத்தை நம்ம ஆண்டவர் இடத்துல ஏறெடுக்கிறது வழக்கம். அதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவை நோக்கி நம்ம விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு முறையான, அது என்ன சொல்லுவாங்க, சரியான விதத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கிறது ஒரு நல்ல விண்ணப்பம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? அவர் நாமத்திலே நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நாமோ யார்? நம்ம தேவனுடைய சொல்லுங்களேன், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இப்படி நீங்க நம்ம அறிக்கை பண்றதுனால தேவன் நமக்கு வந்து பக்கத்தில் நின்றுவார். அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன சொல்ற? நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். 115:12 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் வந்து அக்னாலஜ் பண்ணும்போது, அதாவது நம்ம அதை உறுதிப்படுத்தும் போது, நம்ம வாயினாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக முதல்ல ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்தை ரட்சிக்கப்பட்டவன் நம்ம என்ன சொல்றோம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்றும், உயிர்த்தெழுந்தார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். சொல்றோமா இல்லையா? சொல்றீங்க, அப்படித்தானே சொல்லி வந்தீங்களா? அல்லேலூயா. அது அப்போ பாவத்தை அறிக்கை சொல்லுவோம். அப்போ ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, யோவான் 1:9 வாசிக்கிறோம், நாம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்தாராம்? 1:12 வாசிக்கிறோம். நம்ம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, எங்க மகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு திடீர்னு ஆகிப்போச்சு. ஐயாவுக்கெல்லாம் விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன், ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் எல்லாருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு அவன் டாக்டர் 4 நாள் பொறுத்து வந்து சொல்றாங்க, நீ கண்டிப்பா சேர்த்துருக்கணும். என்ன சொல்றாங்க? அது அவளை பார்த்து நேரம், நீ கண்டிப்பா சேர்த்துருக்கணும், எப்படி உயிரோடு இருக்கிறன்னு கேட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் அது. நான் ஒன்றும் செய்யல, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்து நான் ஒன்றும் செய்யலை, கையை வானத்துக்கு நேராக தூக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அழுதுகிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். அவளுக்கு நிறைய பாடுகள் குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் இந்த சரீர பிரகாரமான பாடுகளை நினைச்சு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. அல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா 2 மணிக்கு பாடின்னு சொல்லி அவளை வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து 2 மணிக்கு நைட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு 2-3 நாள் பொறுத்து தான் நல்ல ஒரு தெளிவுக்குள்ள
வரும்போது கேட்டாக்கா அவளுக்கு எனக்கு வலி இருக்குது, ஆனா ஆண்டவர் என்னை விடுவிச்சார் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அப்போ நம்ம நெருக்கங்கள் வராது என்று சொல்ல முடியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு நெருக்கங்கள் வராம இல்லை. வனாந்திர வாழ்க்கையில் வரும்போது நம்ம 74ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவருடைய அந்த கடல்ல இருக்கிற அந்த முதலைகளுடைய தலையெல்லாம் உடைச்சி அதை எடுத்து வாசிங்களேன். 14வது வசனம் வரும். 70 தேவனின் முதலைகளின் என்ன வசனம்? 14 தான் சொல்லுங்க. தேவனின் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இப்ப பாருங்க, அவங்களுக்கு பசி தாகம் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கணும். தேவையானதெல்லாம் சந்திச்சார். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் முறுமுறுத்தாங்களே தவிர தேவ பிள்ளைகள் என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் அவர் கொடுக்க அவர் சம்மதமா இருந்தார். அல்லேலூயா. மேக ஸ்தம்பத்தை அனுப்பினாரு, அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பினாரு, எல்லாம் செய்தார். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், நமக்கு செய்திருந்தாலும் தேவ மகிமைக்கென்று இதை காரியங்களை நடப்பித்தார். செங்கடலை எப்படி பிளந்தாரு? அவர் பிளந்தும் பொழுது அந்த மக்களை வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடப்பித்து கொண்டு வந்த உடனே அந்த மகிமை விளங்குகிறது. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை வனாந்தரத்தில் கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான விதத்திலே அவளுக்கு உணவு, மன்னா எல்லாம் வானத்திலிருந்து அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரு கண்மலையில பார்த்து பேச சொன்னாரு. அங்க அடித்தார், மோசே அடித்தார். அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது, தாகம் தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா. அப்புறம் அந்த கசப்பான தண்ணீர் கிடைக்கிறதான அந்த மாறாவிலே ஆண்டவர் என்ன செய்தாரு? அது ஒரு மரத்தை ஏற்கனவே உண்டாக்கி வைத்து அந்த மரத்தை அதில் வெட்டி போட செய்து என்ன செய்தாரு? அது தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தார். இப்படி வனாந்திர வாழ்க்கையில செய்யப்பட்ட எல்லா அற்புதங்களும் தேவ நாம மகிமைக்கென்றும் தேவ பிள்ளைகளுடைய தேவைக்கென்றும் செய்யப்பட்டது. தேவ பிள்ளைகள் தேவைகள் சந்தித்தார், ஆனால் அதுல தேவ நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அப்போ தேவன் மனிதனை கொண்டு மகிமைப்படுவதற்கு திட்டம் தீட்டினார். நீங்க ஏசாயா 43 வாசி, அவர் துதி சொல்லி வரவே தேவன் நமக்கு இந்த வாழ்வை தந்திருக்கிறார். அப்போ இந்த வாழ்வுனா நம்ம திருக்குறளை ஒன்று சொல்லுவோம், படைத்தான் படைத்தெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று ஒரு குறள் உண்டு. அல்லேலூயா. அது என்ன அர்த்தம்னா, இந்த வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் கடவுள் படைத்து இதில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் படைத்து மனிதனை விட்டு கொடுத்து நீ அனுபவி, ஆனால் நீ மட்டும் என்ன செய்ய சேவி, நீ மட்டும் என்னை பணிந்து கொள். அல்லேலூயா. நமக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு என்று சொன்னால், தேவனுடைய நாம மகிமைக்கென்று நம்முடைய வாழ்க்கையை செலவிடுவதற்கு கர்த்தர் இந்த பூமியில நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை பாருங்க, இந்த ஊழியம் சிறப்பாய் விளங்குகிறது. இப்போ ஐயா இப்போ வெளிநாடுக்கு போற நிறைய பேர் ஆயத்தம் பண்ணி நீங்க இங்க ஊழியம் செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ற. இப்போ எதுக்காக இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னா, தேவ மகிமை பிள்ளைகளை விட்டு விலகக்கூடாது. கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அவன் இடறி போவானால் பரலோகத்தினுடைய பிள்ளையாய் மாறும். உங்களுக்கு நல்லா தெரியும், 10 கன்னிகைகள் விஷயம் தெரியும். அல்லேலூயா. 10 கன்னிகைகளுக்கும் ஜீவன் இருந்தது. அதனால் அவளுக்கு 5 கன்னிகளுக்கு இருக்க வேண்டிய எண்ணெய் அவர்களுக்கு இல்லாததுனாலே அவர்கள் என்ன செய்யணும்? தள்ளப்பட்டார்கள். நீங்க என்னதான் ஆண்டவரோடு அந்த பிள்ளைகளும் தேவனை சந்திக்க தான் வந்தாங்க. ஆனா ஆயத்தம் இல்லாதவர்களாய் நாம் சந்திக்க முடியாது தேவனை. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் போக முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, நீ உன் சகோதரனை நீ மன்னிக்க பட்சத்துல எனக்கு நீ காணிக்கை போடாத, நீ அவனோடு கூட போய் ஒப்புரவாகி காணிக்கை செலுத்து. அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள நம்ம சகோதர இடத்துல சகோதரி இடத்துல நம்முடைய குடும்பத்தாரோடு கூட ஐக்கியமற்று இருக்கிறத கர்த்தர் விரும்பல. அப்படி எல்லாரோடு கூட சமாதானமா இருக்கிறதா விரும்புற. கொலோசியர்ல 1:20 வாசிக்கிறோம். நம்ம என்ன வாசிக்கிறோம்? சிலுவையில ரத்தம் சிந்தி சமாதானத்தை நமக்கு என்ன செய்தாரா? பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய மகிமையின் சாயலாகவே நம்மை உண்டாக்கின கர்த்தர் அவருடைய மகிமை விளங்கத்தக்கதாய் மனிதனுடைய நடவடிக்கைகள் செய்கைகள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:31 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. எடுத்தீங்களா?
ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். உங்களுக்கு சங்கீதம் 128 தெரியும். அப்போ கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யணும்னா நீங்க சம்பாதித்து சாப்பிடுங்க. என்ன செய்யக்கூடாது? நம்ம 10 கட்டளையில் சொல்ற பெரும் பொருளை நாம செய்யக்கூடாது. இச்சியாதிருப்பாயாக. அது நம்ம வெளிப்படுத்தல நம்ம புதிய ஏற்பாட்டுல நல்ல ஆண்டவர் பண்படுத்தி அவர் என்ன சொன்னாரு? 913 நியாய பிரமாணங்களுக்கு மேல் உள்ளதை அவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் என்ன செய்ய 2 கட்டளையை கொடுத்து தேவனை முழு மனதோடு நேசிக்கவும் பிறனை உன்னை போல நேசிக்கவும் 2 கட்டளைகளை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நியாய பிரமாணம் எவைகளில் நின்று நம்மளை விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்ததோ அவைகளின்று விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னா அந்த வசனம் வரும் உங்களுக்கு. அதனால பிரியமானவர்களே, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. 1 பேதுரு 4:11 வாசிக்கிறோம், கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்தல். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருள் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமைப்படும்படியே செய்ய வேண்டும். அதற்காக தான் நம்ம தெரிந்து கொண்டார். நம்ம விசுவாசியாய் முதலாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே ஒரு சிறு பிள்ளையை போல ஒரு விதையை போல போட்டு அது என்ன செய்யறாரு? தண்ணி ஊத்தி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி வசனத்தை ஊற்றி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் விடுதலையாக்கினான். இதெல்லாம் அடிப்படை சத்தியங்கள். அவர் வளர்ந்த பிறகு அவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஆவியின் கனிகளை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கென்று மகிமையா ஜீவிக்கிற நீங்க வாசிங்கன்னா தெரியும். அப்போ கலாத்தியர் 5:21-22 எல்லாம் வாசிங்கன்னா ஆவியின் கனிகள் நம்மளை முளைப்பிக்கப்பட வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் பொல்லாத சாத்தான் அவன் விதைக்கிறதான எல்லா விதமான அவனுடைய கனிகள் ஈவில் கிரியைகள் நம்மளே வந்துவிடும். அல்லேலூயா. அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்படியே புது சிருஷ்டியாவே இருந்தா பத்தாது, தேவனோடு கூட அவன் உறவாட வேண்டும். தேவனோடு கூட தேவனை நல்ல நேசிக்கணும், வேதத்தை நேசித்து வாசிக்கணும், இதை நம்பணும். அல்லேலூயா. இதை என்ன செய்யணும்? நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தேவனை விசுவாசிக்க கூடாதபடிக்கு சில விசுவாசிகள் எழுந்திருக்கிறார்கள் இந்த காலங்களில். நேற்றுக்கு போன வாரத்துல ஒரு சகோதரன் பதிவிடுறாரு யூடியூப்ல. என்ன சொல்றாரு? சத்தியம் வசனம் விக்கிரகமா மாத்திட்டாங்க கிறிஸ்துவங்க அப்படின்னு எழுதுறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா சத்தியத்தை ரொம்ப நேசித்தவராம். அவரை பத்தி அவரே டைட்டில் சொல்லிக்கிறார். புரிஞ்சுங்களா? அதனால ரொம்ப கவனமா நீங்க தயவு செய்து இந்த உலகத்துல இந்த அவங்க இந்த பொல்லாத உலகம் என்று சொல்லி 1 யோவான்ல நீங்க வாசிக்கலாம். பொல்லாத உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கவனம் உள்ளவர்களாய் சிறு நதிகளுக்கு தப்பிக்கப்படுகிற நல்ல ஜீவன் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இங்க யோவான் எழுதின 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. நானே வாசல். மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ மேய்ச்சல்ன்றது ஒரு பிளெஸிங். அது அல்லேலூயா. அப்போ அவன் உள்ளும் புறமும் கண்டு பேசி இப்போ அந்த வேத வசனத்துக்குள்ள நுழைஞ்சு படிக்க அது என்ன ஆகும்னா நம்மளை மேன்மைப்படுத்தும். இது ஞானத்தின் ஆவியானவர் எழுதி கொடுத்ததான சத்தியம். அல்லேலூயா. அப்போ இதை கற்றுக்கொண்டவர்கள் ஞான ஒழுங்கை விட்டு விலக முடியாது. ஞான ஒழுங்கை விட்டு விலகுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? தேவனுடைய சத்தியம் அவங்களுக்குள்ள நிலை பெற்று இருக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று அவருடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாமே அதாவது நான் திரும்ப சொல்றேன், 25வது வருஷம் நம்ம காணும் பொழுது நம்ம ஒரு வகையில பின்னாடி திரும்பிட்டு பார்த்தோம்னா எவ்வளவோ வீழ்கைகள், எவ்வளவோ எழும்புதல் எல்லாம் இருந்திருக்குது. எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்காக போரிட்டு எல்லாவற்றையும் சரிப்படுத்தி இந்த நல்ல நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் அப்போ அவருடைய வார்த்தையிலே நம்ம நிலை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பா இருக்கணும்.
குழந்தைய போல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. குழந்தை அப்பா என்ன சொன்னாலும் என்ன செய்யும்? கேட்குமா கேட்காதா? என்னங்க கேட்குமா கேட்கும். அது போல ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்டு அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு விருப்பம். அல்லேலூயா. 1 பேதுரு ஸ்தோத்திரம். ஏசாயா 43:7 வாசிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இது பாருங்க, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களை கொண்டு வா என்பேன். அப்போ அவருடைய நாமத்துக்கு நம்ம கனம் பண்ணணும், அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும், அவருடைய நாமத்துக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை செலவிடணும். அல்லேலூயா. அவருக்கு அதற்கென்று நம்ம கொடுக்கப்படுகிற பொருளாதார தேவைகளை கூட அந்த ஆண்டவருக்கு என்று நம்ம என்ன செய்யணும்? செலவிடணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சீராய் நடத்தும் பொழுது அது கர்த்தர் நம்ம மெச்சூர். நீங்க பாத்தீங்கன்னா 119 சங்கீதம் 105 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 119 வசனமே கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வேற ஒன்று வெளிச்சம் இருக்கக்கூடாது, வேறொரு ஆலோசனை வெளிச்சமா இருக்கக்கூடாது, மனுஷனுடைய ஆலோசனைகள் வெளிச்சமா இருக்கக்கூடாது. எங்க பாதகர் சொல்லுவாங்க, இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்தது, 2 பேரும் ஓடி வந்தாங்க ஏறதுக்கு. முன்னாடி ஒருத்தன் பேக வச்சுட்டு வரான். வரும்போது அது அந்த பெட்டியில இருந்து ஒரு நாள் பண்ணாரு, அந்த மகனை முன்னாடி ஓடி வந்தோடனே மொத்தமா இழுத்து உள்ள போட்டுட்டார். வண்டிக்கு ஒரு ஸ்பீடா எடுத்துட்டான். அவன் ஏறணும் என்ன தெரியுமா சொன்னா, முட்டாள்தனம் பண்ணிட்டியே, வண்டியில போக வேண்டுமே, அதோ பின்னாடி வரானே ஓடி வரானே அவன் தான் அதுல ஏறணும், என்ன தூக்கி உள்ள போட்டுட்டியே நீ. இக்கட்டில் உதவி செய்தார்கள். மனுஷனுடைய உதவி எப்படி இருந்தது? விருதாவா இருந்தது. எப்படி இருந்தது? எங்க பாஸ்டர் ஓமன் ராவ் ஐயா அவர்கள் அதிகமா சொல்வார், நல்லா தெரியும் இந்த காரியங்களை சொல்லுவார். எப்படி பாருங்க, அவர் உண்மையிலேயே அந்த உதவி செய்தவன் நல்லா தானே செய்தான், நல்லா செய்தானா இல்லையா? அவனை பார்த்து முட்டாளியானேன்னு சொல்றான். அந்த உள்ளே ஏறினவன் சென்டா பண்ணுவன் வந்தவன உள்ள கூட்டுக்கிட்டாங்க. ஆகினால பிரியமான மனுஷனுடைய உதவி அப்படிதான் பரிதாபப்பட்டு ஏதோ செய்யற மாதிரி செய்வாங்க. அது உதவிகரமா இருக்காது. எனக்கு 10 லட்சம் ரூபாய் தேவை, 9 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு அது உபயோகமா இருக்கு, இல்லைன்னா அந்த 9 லட்சமும் வேஸ்ட். அல்லேலூயா. புரியுதுங்களா? எனக்கு தேவை 10 லட்சம். மனுஷன் ஐயா என்கிட்ட 9 லட்சம் தான் இருக்குது, கொடுத்தா என்ன பிரயோஜனம்? நடக்காது. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வைத்திருப்பார், அவரே அதை செய்வார். பாருங்க, கர்த்தருடைய நாமம் அதுல மகிமைப்படும். அல்லேலூயா. அதனால்தான் நம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம போய் அலைஞ்சி பழஞ்சி கடன் வாங்காதபடி என்ன செய்வார்னா, வீட்டுல கொண்டு கொடுக்க செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கடன் வாங்க சொல்லல நான் உங்களை, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது அற்புதமான காரியங்களின் மூலமாக வெளியிடணும். காகம் மூலமா என்ன எலியா போஷிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும், விதவியின் மூலமா போஷிக்கப்பட்டது தெரியும், எல்லாம் தெரியும். இதெல்லாம் என்ன, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற சம்பவங்களாகவே வேதத்துல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது 14 வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். எப்படி என்னவா அபிஷேகம் பண்ணப்பட்டான்? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் காத்திருந்தான். பாருங்க, அந்த காத்திருப்பது அவன் எல்லாரையும் காட்டிலும் அந்த தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற புருஷனாய் அவனை மாற்றியது. அல்லேலூயா. தாவீது செய்த குற்றங்கள் குறைவுகள் நிறைய உண்டு, ஆனாலும் கூட அவன் தேவனை மகிமைப்படுத்தினதுனாலே, தேவனுக்கு பலியிட்டதனாலே, தேவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நான் கரங்களை வைக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினதுனாலே, எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்த ஆண்டவராகிய தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என்று அவனை முத்தரிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ எது செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நம்ம செய்யணும். எது செய்தாலும் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணுவதற்கு என்று நம்ம செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யும் பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்வோம்? கூட கொடுக்கப்படும். நம்ம கேட்க கூட வேணாம், கேளுங்களை பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காருல்ல. ஆனா தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர் என்ன செய்ய மாட்டாரு? வருந்த விடார். என்ன செய்ய மாட்டாரு? வருந்த விட மாட்டாரு. அவருடைய தேவைகளை சந்திப்பார், அவருடைய பாதுகாப்பார். அவருடைய பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்ததியும் செழித்து இருக்கும். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று
நம்ம செய்கை கூட தேவனுடைய மகிமைக்கென்று அவருடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கென்று நம்ம செய்யும் பொழுது நம்ம ஒருவேளை 50 வருஷங்களை கடக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப என்ன வருஷம் சொல்லுவோம்? அதை கோல்டன் ஜூப்ளி. அது கொண்டாடும் போது மிகுந்த பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். சபை விருத்தி அடையும். அல்லேலூயா. இதுல விருத்தி அடைகிற சபையை காட்டிலும் ஆவிக்குள்ள வளருகிற சபைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற சபை. அல்லேலூயா. ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, இச்சையடக்கம் இவைகளினாலே நம்ம நிறைந்திருப்போம். நீங்க 1 பேர் 2 பேர் எடுத்து வாசிங்கன்னா இவைகளெல்லாம் நமக்கு உண்டாயிருந்தா பெருகினால் கனியற்றவர்களும் கனியற்றவர்களா இருக்க ஒட்டார் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கொடுத்த படிப்பு தெரிஞ்சிருக்கிறதுக்கு அல்ல, நம்ம அது நாலேஜ் இருக்கிறதுக்கு அல்ல, அந்த கடவுளுடைய அறிவு பெருக்கத்துக்கு தான் அது கொடுக்குறாரு. அந்த அறிவு பெருக்கம் எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த விசுவாசத்தோடு அவைகளை நடப்பிக்க வேண்டும். அப்ப தேவநாமம் மகிமைப்படும். பாருங்க, பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குது, நல்ல செழிப்பா இருக்குது. பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குது, நல்லாவே இல்லை. அல்லேலூயா. இவன் இந்த தோட்டக்காரன் என்ன செய்வான்? அவனை பார்த்து நீ என்னப்பா பண்ற அவனை போட்டு விசாரிப்பான். இல்லைன்னா அவனை போல செய்வதற்கு முயற்சி எடுப்பான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் சாட்சிகளாகவே ஜீவிக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? நாம் மற்றவர்களை கர்த்தரிடத்துல கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இப்ப நம்முடைய ஜீவிதத்தினால அநேகரை கர்த்தர் பக்கமா எடுக்கும். இப்போ தெரசம்மா அவங்க மரித்து போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கும் அந்த அம்மா மாதிரி ஒரு ஈகை குணம் படைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு ஐயா கிட்ட போயிட்டு கேட்டாங்களா, உதவி கேட்டா அந்த அம்மா கையை நீட்டிருக்காங்க, அந்த கையை நிறைய எச்சி துப்பிட்டாராம். அல்லேலூயா. முகத்துல எல்லாம் கூட பட்டுருச்சான். அந்த அம்மா கீழே கொட்டிட்டு தொடச்சிக்கிட்டு ஏதாகிலும் செய்யுங்க பிரதர்னாராம். அந்த போயிட்டாரு. ஆனால் அவர் சாதனை சந்ததி இருக்கிற வரைக்கும் இந்த தெரசம்மாவுடைய இதுக்கு அன்பு அந்த கட்டளைக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த அறக்கட்டளைக்கு உதவி செய்யணும். உயிர் எழுதி வச்சு சென்றாராம். அல்லேலூயா. அது போல நம்ம ஆண்டவருடைய நம்ம நிறைய நேரத்துல நான் நியாயமாய் நான் தண்டிக்கப்படக்கூடாது, அநியாயமா நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நான் கேட்ப நம்ம இது பண்ணணும். பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மையப்படத்தக்கதாய் பெரிய காரியங்கள் விளங்க பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்துல அறிந்தா மறு கணத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, நீங்க பொறுமையா இருங்க. காட்ட சொல்லல ஆண்டவர். நீ காட்டினீங்கன்னா வெடியை கூட போயிடுவான் இந்த காலத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பொறுமையோடு இருங்கள், எனக்காக காத்துற அந்த ஒரு அடி கூட நமக்கு வராது பொறுமையோடு இருக்கும் பொழுது. உலக பிரகாரம் ஆனா ஊழியத்தின் சம்பந்தமா நம்ம அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கேவலமா பேசுறாங்க. ஆமா பாரு இவரு பையன் மாட்டின்னு வந்துட்டாரு நல்லா கூட பேசுறாங்க. இப்ப நாங்க கிராமத்துல ஊழியம் செய்யறோம், அங்க பார்த்துட்டு என்ன பார்த்து கிண்டல வந்துட்டீங்களா அப்படின்னு ரொம்ப நெக்கலெல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. புரியுதுங்களா? அது அந்த வழியை கடந்து போகும்போது இதெல்லாம் அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நம்ம படுகிற பிரயாசங்கள் நமக்கு என்ன செய்யுதுன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நமக்கு அந்த நீதி விளங்க பண்ணுவார். நமக்கு சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிறைய நேரம் பேசுறேன்னா தெரியல. அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்றுதான் ஆண்டவர் நம்ம அநேக வருஷங்களை வைத்து வருஷங்களிலே நம்ம பாதுகாத்து இந்த நிலைமைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 13:11 வாசிங்க. நம்ம தேவனுக்கு கச்சையா இருக்கிறோமா? இது பாருங்களேன், இந்த வசனம் எவ்வளவு ஒரு இதுவா இருக்கு பாருங்க. நீ அவர்களை நோக்கி, இதோ இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரையும் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ராஜாக்களை ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசி எருசலேமின் குடிகள் எல்லாரையும் நான் 13:11 கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். அப்போ நம்ம அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்களை சொன்னார். நம்ம இந்த காலத்துல உடன்படிக்கையின் மக்களாய் இருந்தவர்களே அவளுக்கு அந்த மாதிரி காரியங்களை செய்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை அவருடைய காணியாட்சியில சேர்த்து கொண்ட பிறகு நாமும் இஸ்ரவேல் மக்களாக முத்தரிக்கப்படுகிறோம். நம்மளும் ஒரு இஸ்ரவேல் மக்களாக தான் நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம். அப்போ நம்மளை கொண்டு அவர் கச்சையாய் கட்டி கொள்வது மகிழ்ச்சியா இருக்கிறாராம். இஸ்ரவேல் மக்களுடைய இஸ்ரவேல்
இஸ் க்ளோரி என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய மகிமையானவர்கள். அல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் தேவனுடைய மகிமையாய் விளங்கத்தக்கதான நம்ம நல்லா இருந்தாதான், நல்ல செய்கை இருந்தாதான், நல்ல நடக்க இருந்தாதான், நல்ல பேச்சு இருந்தாதான், பொறுமை இருந்தாதான், அன்பு இருந்தாதான் தேவனிடத்துல அவருக்குரிய ஒரு கச்சையாய் அறையிலே கட்டுப்படுகிற கச்சையாய் மாற்றப்பட முடியும். அவருடைய மானத்தை மூடுகிறதானது கச்சை, அரைக்கச்சை. புரியுதுங்களா? அந்த மகிமையான ஸ்தானத்துக்கு நம்மை கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதனால அப்போ நம்ம பேச்சில் இல்லை, நம்முடைய நம்ம செயல்ல தான் நம்முடைய ராஜ்யம் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் கிரியில் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கும். அதனால பிரியமானவர்களே, அப்போ அப்படிப்பட்ட மேன்மைக்குரிய மக்களாகிய நாம் இதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா, அப்படி பிள்ளையாக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. ஆவி காலையில எழுந்து ஆண்டவரிடத்துல நீங்க ஒண்ணா பாருங்க, என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரை ஒப்படைக்கிறேன், நான் ஒப்படைச்சு பாருங்களேன். அன்றைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். அல்லேலூயா. அன்றைக்கு நடக்கிறதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். அன்றைக்கு நடக்கிறதெல்லாம் தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். ஆகினாலே தீதொன்றும் வராதபடி காக்கின்ற வல்லமை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் இலையுதிரா மரத்தை போல் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்றேன்னா, இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருக்கிறனா என்ன சொன்னோம்? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவம் வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அதுக்கு ஒத்த விதத்திலே நம்ம தயார்படுத்தி கொண்டு தேவனோடு கூட உறவாடுகிறதுல ஏனோக்கு மட்டும் தான் தேவனோடு உறவாடணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? பெண்களை பார்த்து என்ன சொல்றாரு? பொன் சிறகுகளாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு. யார் பெண்களே? என்னது, நீங்க அடுப்படியிலே கிடந்தாலும் அலங்கரிக்கப்பட்ட பொன் சிறகாய் இருக்கிறீர்கள். அப்போ தேவன் ஒவ்வொரு மனுஷியை எல்லாரையும் கனப்படுத்தி பார்ப்பதற்கு சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் விளங்கும்படிக்கு நம்ம வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா என்று சொல்லி இந்த வெள்ளி விழா கொண்டாடுகிற இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யணும்? அதை நிதானித்து பார்க்க வேண்டும். பார்த்து எங்கெல்லாம் சரிப்படப்பட முடியாத காரியங்கள் இருக்கிறதோ எல்லாம் சரி. அப்படிதான் ஆவியானவர் நம்மளே மகிழ்ச்சி ஹாப்பியஸ்ட் ஸ்பிரிட்டா நமக்குள்ள வாழ்வார். நம்ம மகிழ்ச்சியான ஆவியானவராய் நமக்குள்ளே வாழ்வதற்கு தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார நம்மை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இன்னும் சில்வர் ஜூப்ளி, அப்புறம் என்னென்ன ஜூப்ளி இருக்குது, எல்லாவற்றையும் நம்ம காண முடியும் சபைகளிலே. அதன் நிமித்தமாய் இந்த சபை இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இருந்த சபை. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறார் நம்ம இருதயத்துல? ரோமர்ல வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பினாலே ஊற்றப்பட்டு. இப்போ நம்ம வெளியே போகும்போது we have to show our love of God to others. மற்றவங்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், உண்மையாகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர்த்தப்படுகிறோம். அவர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு காரியம், யுவர் ஆட்டிடியூட் இஸ் பெஸ்ட், யுவர் ஆட்டிடியூட் இஸ் வெரி ஹை அப்படின்வாங்க. உன்னுடைய குணாதிசயங்கள் நன்றாக இருந்தால் உன்னுடைய உயர்வுகள், உன்னுடைய மேன்மைகள் உயர்ந்ததா இருக்கும் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆகையினாலே தேவன் எதற்கும் சும்மா எழுதி கொடுத்தல. இதெல்லாம் புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் நீங்க இணைத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒற்றுமையை பல நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட இந்த வேதம் அவ்வளோ அருமையாக அதை நினைவு கூர்ந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எபிரேயர் 11 வாசனம் விசுவாசத்தை குறித்து, தகப்பன்மாரை குறித்து, ராகா பேசியை குறித்து எல்லாம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கென்று நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது நாம் மகிமைப்படுத்தப்படுகிறோம். தேவ நாமம் நம்மிலே மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அதனாலே என் பிரியமானவர்களே, எதை கர்த்தருடைய கொண்டாட்டம் என்பது அவருக்குள் அடங்கி இருந்து அவருடைய செய்கையாய் நாம் விளங்க வேண்டும். அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிற நாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவோம். ஆகாய விரிவு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. புரியுதுங்களா? அப்போ நம்ம தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோம். அந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்து தேவ நாமும் நம் மூலமாக மகிமைப்படும். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிப்போம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்தில் அவர்கள் வந்து ஆண்டவர் அந்த மகிமையை காணும்படி விரும்புகிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உம்முடைய விருப்பம் கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழும்போது இந்த மகிமையை வெளிப்படுத்துகிற மக்களாக நாங்கள் வாழ, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமை கண்டு நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எப்போதும் மகிமைப்படுத்துகிற மக்களாக என் துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி எப்போதுமே துதிக்கிற மக்களாக, உமக்கு சாட்சியுள்ள மக்களாக, அன்பை வெளிப்படுத்துகிற மக்களாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்பியோடு ஐக்கியம் நம்முடையவரோடு சகல பரிசுத்தரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.